ஆகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஆம், கர்த்தருக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த காரியம் தேவன் எனக்கு முதலாவது சொன்ன காரியம். நான் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படையாய் பேசுவதை தைரியத்தோடு ஒப்பிட்டவனாய் இருந்தேன். யார் இருந்தாலும் நான் பாட்டு தைரியமாக எல்லா விஷயத்தையும் பேசுவேன். நான் காரியங்களை மறைச்சு பேச விரும்பினதில்லை. ஆனால் ஞானமாய் நடந்து கொள்வது வேறு, தைரியமாய் இருப்பது வேறு. என்ன சொல்கிறேன்னு சம்மந்தப்படல. ஆமாங்க, தேவன் எல்லா விலங்குகளும் ஆதாம் ஏவாளோடு பேசும்படியாகவே படைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறேன். எல்லாமே ஆதாம் மூலமா பெயர் வைக்கிறாரு. எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவைகளுக்கும் ஆதாம் பெயரிடுறாரு. அந்த பெயர்கள் அவைகளுக்கும் புரிந்திருந்தது. அப்போ ஆதாம் கூப்பிட்டா எல்லாமே அதாவது அந்தந்த பெயரோடு கூப்பிடும் பொழுது அது டீமாக வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே சர்ப்பம் ஏவல் இடத்துல பேசுது. சில நேரம் இந்த அனிமேஷன் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சிங்கம், புலி இதெல்லாம் மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி படங்கள்லாம் எடுத்துருப்பாங்க. நான் நினைக்கிறேன் இல்லை, இதுதான் ஊர்ஜிதம். பைபிள் இருந்து தான் இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் மனுஷனுக்கு பிறந்ததுன்னு நான் நம்புகிறேன். நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. இந்த அனிமேஷன் படம் மாதிரியே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பாம்பு என்ன பேசுது? ரொம்ப சூட்சமான ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணுது. நம் வாழ்க்கையில் கூட நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் அநேக நேரத்தில் நம்மக்கிட்ட சில காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கேள்விகளை எழுப்புகிறாங்க. அது தெரியாமல் நாமும் எல்லாத்தையும் ஞானமாக பேசாமல் உளறி கொட்டிடுறோம். நாம்